கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எடுத்துகிட்டு போக தெரியாதா? என்ன அப்படின்னா, நான் வந்து ஒர்க் பிளேஸில் இருந்து 1 வீக் லீவ் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தேன். அப்போது நான் இங்கேருந்து என்னோடய மேக்கப் பர்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த மேக்கப் பர்ஸை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு அங்கே எந்த விதமான ஷூட்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் அதை ஏன் எடுத்துகிட்டு போனேன்னு எனக்கும் தெரியலை. எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வந்து நினச்ச மாதிரி ரிலாக்ஸாக இருந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மறதி ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் அதை எடுக்காமல் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா எனக்கு அடுத்த நாள் இங்கே ஷூட் இருந்துச்சு. பட் நான் அந்த ஷூட்டுக்கு போகலை, மேக்கப் பர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால. சரி ஓகே அப்படின்னு நான் வந்து கால் பண்ணி என்னோடய அம்மாக்கிட்ட வந்து சொன்னேன், அம்மா இப்படித்தான் நான் வந்து மேக்கப் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீ வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு திங்கை எடுத்துகிட்டு போக தெரியாதா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த மாதிரியெல்லாம் திட்டுனாங்க. அவங்க திட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது. மேக்கப் பர்ஸை வந்து ஒரு பஸ்ஸில் போட்டு விட்டாங்க. நான் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அதை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நான் அந்த மேக்கப் பர்ஸை எடுத்துகிட்டு வர சொன்னதுக்கு நான் அதுலேருந்து என்னத்தை பெருசாக யூஸ் பண்ணிக்க போகிறேன்? ஜஸ்ட் ஒரு ஐலைனரையும் ஒரு லிப்ஸ்டிக்கையும் மட்டும்தான். மறந்துட்டேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஐலைனரையும் ஒரு லிப்ஸ்டிக்கையும் வாங்கியிருந்தாலே சரி. திட்டு வாங்கியிருக்க வேண்டியதில்லை. நான் வந்து அங்கே அந்த பர்ஸை திரும்ப எடுத்துகிட்டு வர வேண்டியதில்லை. அதே நேரத்தில் எனக்கு ₹500 லாஸும் இல்லை. நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு சில நேரங்களில் யோசிக்காமல் பிஹேவ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய லாஸாகவும் ஆகுது, அலைச்சலாகவும் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. மறக்கிறது யாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் மறந்ததுக்கப்புறமா இந்த விஷயத்தை இப்படியும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவையே நமக்கு வரமாட்டேங்குதுன்னு தெரியல. யோசித்து நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி உங்களில் நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர்